இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் ஃப்ரீ வைஃபை. மாஷா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா அவங்க சிஸ்டரோட ரஷ்யாவில் இருக்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஃபேமிலி ரொம்பவே மிடில் கிளாஸ். அதனால் இவங்க நினச்ச பொருளெல்லாம் இவங்களால அவ்வளோ சீக்கிரம் அஃபோர்ட் பண்ண முடியல. அதில் ஒன்று தான் ஒய்ஃபை கனெக்ஷன். மாஷா அவங்க அப்பா கிட்ட ஒய்ஃபை கனெக்ஷன் நிறைய வாட்டி கேட்டிருக்கா. அதுக்கு அவங்க அப்பா மணி இல்லை அப்படின்ற ஒரு ரீசன்னால அவாய்ட் பண்ணியிருக்காரு. இதனால் அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்களை மாதிரி என்னால் ப்ரௌஸ் பண்ண முடியல, சேட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கா. அதுக்கு அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. அது என்ன அப்படின்னா, உனக்கு ஃப்ரீ ஒய்ஃபை சர்வீஸ் பற்றி தெரியாதா? ஃப்ரீ ஒய்ஃபை நெட்வொர்க் ஒன்று இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா ₹1 கூட செலவு இல்லாமல் நீ ஈஸியாக நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவளுக்கு பயங்கர ஆச்சரியம். அன்னைக்கு ஈவினிங்கே வீட்டுக்கு வந்து அவள் லேப்டாப் எடுத்து அந்த ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ஷன் உள்ள கனெக்ட் பண்றா. கனெக்ட் பண்ண உடனேயே இன்டர்நெட் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் பேக்ரவுண்ட் பிளாக் கலராகவும் டெக்ஸ்ட் ரெட் கலராகவும் வருது. ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, ரிஜிஸ்டரும் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாகணும் அப்படின்னு 4 இமேஜை கொடுக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் 2 வீலர், செகண்ட் இமேஜ் போட், தேர்ட் இமேஜ் கார், ஃபோர்த் இமேஜ் ட்ரெயின். இந்த 4 இமேஜும் வருது. இதில் நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கொஷினும் வருது. அதுக்கு மாஷா, நம்ம அப்பா கிட்ட கார் கிடையாது, 2 வீலரும் கிடையாது, நம்மளும் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம், அதனால் சும்மா ட்ரெயினை கிளிக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயினை கிளிக் பண்ணிடுறா. உடனே தேங்க்யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரீயாக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியாக சேட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவள் டிவி பார்க்குறா. அதில் ஒரு நியூஸ் வருது. அது ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட். இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. நேற்று நம்ம அந்த ஃப்ரீ ஒய்ஃபை நெட்வொர்க்கில் ட்ரெயினை கிளிக் பண்ணதுனால தான் இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அடுத்த செகண்டே இல்லை இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், இந்த மாதிரி நிறைய டைம் நடக்கும், இதெல்லாம் நம்ம மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீ ஒய்ஃபை நெட்வொர்க்குள்ளே போகிறா. அப்பையும் 4 இமேஜ் வருது. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் இமேஜ் 1 ஸ்டோரே ஹவுஸ், செகண்ட் இமேஜ் 2 ஸ்டோரே ஹவுஸ், தேர்ட் இமேஜ் ஒரு பங்களா வருது, ஃபோர்த் இமேஜ் ஒரு அப்பார்ட்மெண்ட் வருது. நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு அவள் 1 ஸ்டோரே ஹவுஸை கிளிக் பண்ணலான்னு திங்க் பண்ணுறா. ஏன்னா அவள் 1 ஸ்டோரே ஹவுஸில் தான் இருக்கா. ஆனால் நம்ம இதை கிளிக் பண்ண தேவையில்லை, இதுக்கு பதிலாக அப்பார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணலாம், அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுறா. கிளிக் பண்ண உடனே தேங்க்யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரீயாக ஒய்ஃபையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அடுத்த நாளே அவளுக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு. இவளுக்கு பயங்கர பயமாயிடுச்சு. இப்போ இவ மேக்ஸிமம் கன்ஃபார்மே பண்ணிடுறா. நம்ம அந்த ஃப்ரீ ஒய்ஃபை நெட்வொர்க்கை யூஸ் பண்ணதுனால தான், அதாவது அந்த இமேஜை கிளிக் பண்ணதுனால தான் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன் ஆயிடுறா. இந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, இதில் கிளிக் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே வருது அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால அப்பவே டிசைட் பண்ணிடுறா, நம்ம இனிமே அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவ ஸ்கூலுக்கும் போயிடுறா. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கும் வரா. அப்ப ப்ரௌஸ் பண்ண யோசிக்கிறா. ஏன் 2-3 வாட்டிலாம் கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கவே நடக்காதா? இதெல்லாம் சும்மா நம்ம தான் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு இந்த மாதிரிலாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறோம், அதனால இப்போ மறுபடியும் நம்ம ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ ஒய்ஃபை நெட்வொர்க்கை கிளிக் பண்றா. கிளிக் பண்ண உடனே அவ ரொம்பவே ஷாக் ஆயிருக்கா. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த 4 இமேஜில் ஒன்று அவங்க அம்மா, 2வது அவங்க அப்பா, 3வது அவங்க சிஸ்டர், 4வதா இவளுடைய இமேஜ் வந்திருக்கு. இதில் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு அப்படின்றது தான் கொஷின். இந்த கொஷினை பார்த்த உடனே மாஷாக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகி அவள் பயங்கர டென்ஷன் ஆகி அவளுக்கு பேச்சே வரலையாம். இதுதான் ஃப்ரீ ஒய்ஃபைக்கு சொல்லப்பட்ட கதை. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.